இதுக்கு பிறகு நீங்கள் இருவரும் திருமண சான்றிதழில் கையெழுத்து போடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த சான்றிதழில் சாட்சி கையெழுத்து போடுவார். நான் சோதித்து பார்த்த பிறகு எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களை கணவன் மனைவின்னு நான் அறிவிப்பேன். அதன் பிறகு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக திருமணம் ஆகியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நல்லது, இப்போ இங்கே கையெழுத்து போடுங்க. இப்போ சாட்சியோட கையெழுத்து. ஜேசன் எங் வே கியோங்க்கு சாட்சி எடி யாப் சுன்லியன். தயவுசெய்து திருமண சான்றிதழில் கையெழுத்து போடுங்க. ஷங் ஃபெங் யூக்கு சாட்சி வெலன் சு யோங் ஷெங். தயவுசெய்து திருமண சான்றிதழில் கையெழுத்து போடுங்க. நல்லது, எழுந்திருங்க. ஜேசன் எங் வே கியோங், ஷங் ஃபெங் யூ, உங்கள் இருவரையும் நான் கணவன் மனைவியாக அறிவிக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லது. நில்லுங்க, உங்களுக்காக நான் ஒரு படம் எடுக்கிறேன். இங்கே பாருங்க மாப்பிள்ள, கொஞ்சம் கிட்ட நில்லுங்க. வெக்கப்படாத, ஒரு முத்தம் கொடு. ஓகே, எடுத்தாச்சு. நன்றி சார், உங்களை நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். இப்போ அந்த லாங் டேர்ம் விசிட் பாஸ்க்கு விண்ணப்பம் செய்யலாமா? நம்ம அக்ரிமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓ, கொடுக்க வேண்டிய தொகை 15,000 வெள்ளி. இதில் 10,000 தானே இருக்குது. எனக்கு அந்த பாஸ் கிடைச்சதும் மீதி பணத்தை நான் தரேன். நம்மளோட அக்ரிமெண்ட் அது இல்லையே. ஆனால் இன்னும் பாஸ் கிடைக்கலையே. நான் பணம் கட்டின பிறகு நீ ஓடி போயிட்டேன்னா முதல்ல எனக்கு பாஸ் வேணும், அப்புறம் தான் நான் மீதி பணத்தை கொடுப்பேன். என்ன பேசுகிற நீ? நம்ம பேசினது அது இல்லையே. ஏய் பரவாயில்ல, அவள் கட்டாயம் பணம் கொடுத்துருவா. வாக்குவாதம் பண்ணாத, பணத்தை எடுத்துக்கோ. சரி சரி. ஃபங்யூ, அடுத்த வாரம் ஐசிஏ போக மறந்துடாத. சந்திப்புக்கான முன்பதிவு செஞ்சாச்சு. மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போக மறந்துடாத. இதை வச்சு தான் சிங்கப்பூருக்கு மனைவியாக பாஸுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஏய், என் காசு எங்க? இந்தா 6,000 வெள்ளி. 2,000 வெள்ளி அன்றைக்கே கொடுத்துட்டேன். ஆக மொத்தம் 8,000 வெள்ளி. நன்றி. அடுத்த வாரம் ஐசிஐ அப்பாயின்மெண்ட் இருக்குது, மறந்துடாத. சரி சரி. நம்மளை கூப்பிடுறாங்க. எங்களோட திருமண பதிவு சான்றிதழ். சரி, ஐசி கொடுங்க. உங்களுக்கு போன வாரம் தான் கல்யாணம் நடந்துச்சா? ஆமாம். திருமதி இங், நீங்கள் தங்கியிருக்கிற இடமும் திரு இங் தங்கியிருக்கிற இடமும் ஒன்றா இல்லையே, ஏன் அப்படி? ஓ, எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவங்களோட மகனுக்கு என்னை அவ்வளோவா பிடிக்காது. அதனால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்க வார நாட்களில் சொந்த வீட்டில் இருப்பாங்க. வார இறுதியில் என் வீட்டுக்கு வருவாங்க. ஆமாம், வார இறுதியில் நான் அவரோட வீட்டுக்கு போவேன். உங்கள் பையனுக்கு என்ன வயசு? 16. அவனுக்கு கொஞ்சம் வயசானதும் நிலைமை மாறலாம். அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்கலாம். ஓ, அப்படியா? சரி, உங்களோட லாங் டேர்ம் விசிட் பாஸை ப்ரோசஸ் பண்ணுறோம். அதனுடைய முடிவு 4 முதல் 6 வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். ஓ, ரொம்ப நன்றி. ஹலோ, நான் விஎஸ்சியிலேருந்து ஹேலன் பேசுகிறேன். வசதிக்காக திருமணம் செய்து கொண்ட ஒரு வழக்கு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஹலோ, ஆமாம், நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். உங்களை அங்கே பார்க்குறேன். ஹாய், வணக்கம். வணக்கம் குமாரி சிவா. வணக்கம் மேடம். விசிட்டர் சர்வீஸ் சென்டர் ஒரு லாங் டேர்ம் விசிட் பாஸ் விண்ணப்பத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தை செஞ்சவங்க ஷங் ஃபெங் யூ, சீனாவை சேர்ந்தவங்க. அவருடைய கணவர் ஜேசன் எங் வே கியோங், சிங்கப்பூரர். அந்த பாஸுக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே தான் அவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க. நாங்கள் அவங்களோட பின்னணியை சோதிச்சு பார்த்தோம். சாங் ஃபெங் யூ சிங்கப்பூருக்கு 2007 லாங் டேர்ம் விசிட் பாஸில் வந்திருக்காங்க. அவங்களோட மகன் ஸ்டூடெண்ட் பாஸில் இங்கே இருக்கிறாரு.
ஸ்டூடெண்ட் பாஸில் படிக்கிறவரோட அம்மாங்கிற முறையில் அவங்க லாங் டேர்ம் விசிட் பாஸ்க்கு விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மகன் இப்போ எங்கே படிக்கிறாரு? இப்போ உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாரு. அப்போது அவரோட மகன் வந்து உயர்நிலை பள்ளியை முடித்த பிறகு மேல் படிப்புக்கு போனால் சிங்கப்பூரில் படிக்கும் மாணவரோட அம்மாவுக்கு வழங்கப்படும் லாங் டேர்ம் விசிட் பாஸுக்கு தகுதி பெற முடியாது. ஆனால் அவங்க லாங் டேர்ம் விசிட் பாஸுக்கு சிங்கப்பூரோட மனைவின்னு விண்ணப்பிக்கலாம். அந்த பையனோட அப்பா என்ன ஆனார்? லாங் டேர்ம் விசிட் பாஸுக்கு அவங்க விண்ணப்பம் செஞ்சப்ப அவங்க 2 நவம்பர் 2015 விவாகரத்து செஞ்சுட்டதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ எதனால் ரெட் ஃப்ளாக்? ஷங் ஃபெங்யூவும் ஜெய்சனுங்கும் தங்கி இருக்கும் முகவரிகள் வெவ்வேறாக இருக்கு. ஃபெங்யூ மகனோட ஜெய்சனால் ஒத்து போக முடியலைங்கிறதுனால அவங்க ஒன்றா வசிக்கலையா. இருந்தாலும் ஃபெங்யூ வார இறுதியில் ஜெய்சனோட வீட்டில் தான் தங்குறதா சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக சொத்து இருக்குது. ஆனால் அது நம்ப முடியாதது இல்லை. அவங்களோட தனிப்பட்ட விவரங்களே வேற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு வேலை செய்யல, ஆனால் தனியார் வீடும் காரும் இருக்கு. ஜேசன் உணவங்காடியில் வேலை செய்கிறாரு, அடுக்குமாடி வீட்டில் வசிக்கிறாரு. 2 பேரும் பக்கத்தில் கூட தங்கலை. எப்படி சந்திச்சாங்க? அவங்களுக்கு பொதுவான நண்பர்கள் இருந்திருக்கலாம் அல்லது இணையத்தில் சந்திச்சிருக்கலாம். அவங்க திருமணத்தில் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்குதான்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபொங்கிய ஜேசன் 2 பேர் மேலேயும் கண்டு இருக்கட்டும். அவங்களோட சமூக வாழ்க்கையை பற்றி கண்டுபிடிக்கலாம். ஃபொங்கிய வார இறுதியில் ஜேசன் வீட்டில் தங்குறதா சொன்னாங்க தானே? அதை உறுதி செய்ய இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். சரிங்க மேடம். ஜேஜேயும் கணேஷும் தகவல் கொடுத்தாங்க. கடந்த 9 நாட்களாக அவங்க ஃபெங்யூவையும் ஜெய்சனையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாட்களில் அவங்க சந்திச்சிக்கவே இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் இடையே பொதுவான ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஃபொங்கியாக்கு ஆடம்பர வாழ்க்கை மேலே அதிக ஈடுபாடு இருக்கு. ஆடம்பர கடைகளுக்கு போகிறது, அழகு சிகிச்சை நிலையங்களுக்கு போகிறது. ஜேசன் பெரும்பாலான நேரத்தை வேலை இடத்துல கழிக்கிறாரு, இல்லைன்னா சிங்க நடன குழுவில் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் அவங்களோட திருமண கடமைகளை வந்து நிறைவு செய்யல. இவங்க 2 பேரையும் வர வைக்கணும். கண்காணிக்கிறீங்க தானே? ஆமாம், ஜேஜே தொடர்ந்து ஃபெங்யூவையும் கணேஷ் ஜேசனையும் கண்காணிக்கிறாங்க. குட். நம்ம அவங்கள ஒரே நேரத்தில் கூப்பிடணும், இல்லைன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. வாங்க போகலாம். ஹாய், நீங்கள் ஜேசன் அங்க தானே? ஆமாம், நான் ஐசிஐ புலனாய்வு அதிகாரி ஆடம். இவர் என்னோட வேலை செய்கிறவர் ஜேஜே. லாங் டேர்ம் விசிட் பாஸ் விண்ணப்பத்தில் போலியான தகவல்களை கொடுத்ததுக்காக உங்களை கைது செய்கிறோம். தயவுசெய்து திரும்புங்க. நீங்கள் தானே சாங் ஃபெங்யூ? ஆமாம், நான் தான். நீங்கள்? நான் ஐசிஏ அதிகாரி நிக்கலஸ். இவங்க என்னோட வேலை செய்கிறவங்க மேடம் சிவா. லாங் டேர்ம் விசிட் பாஸ் விண்ணப்பத்தில் போலியான தகவல் கொடுத்ததுக்காக நாங்கள் உங்களை கைது செய்கிறோம். தயவு செஞ்சு திரும்புங்க. எனக்கு லாங் டேர்ம் விசிட் பாஸ் தேவைப்பட்டது. ஆனால் உங்ககிட்ட ஏற்கனவே லாங் டேர்ம் விசிட் பாஸ் இருக்குது தானே? ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்கிற மாணவரோட அம்மாங்கிற முறையில் நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க, சரியா? ஆமாம், ஆனால் என் மகன் படித்து முடிக்க போகிறான். படிப்பு முடிஞ்சதுமே நான் சீனாவுக்கு திரும்பணும். எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. நான் சிங்கப்பூர்லேயே தங்கி இருக்கணும். அதனால தான் தங்கி இருக்க ஒரு வழி கண்டுபிடிச்சேன். அதனால உங்கள் வசதிக்காக திருமணம் செஞ்சீங்க? இல்லை,
ஒருத்தர் அதை பற்றி என்கிட்ட சொன்னார். யாரு? நான் ஒருத்தரை சந்தித்தேன். பேர் அடி. நான் சிங்கப்பூரில் தங்கணும்னா வசதிக்காக செய்கிற திருமணம் தான் வழின்னு சொன்னார். நன்றி. ஏய் ஃபங்கி, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹேர் ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்கியா? ஆமாம், பொண்ணுங்க அழகுபடுத்திக்கணும், அதனால தான் முடி அலங்காரத்துக்கு அடிக்கடி வரேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், புது வேலை கிடச்சிருக்கு. ஏய் நீ எப்படி? எப்போதும் போல தான். என்ன பெருமூச்சு விடுற? உன் பையன் நேரம் வளர்ந்துருக்கணுமே. செகண்டரி ஸ்கூல் படிப்பை முடிக்க போகிறான் தானே? அப்புறம் உனக்கு என்ன கவலை? எனக்கு இருக்கிற பெரிய கவலையே அதுதான். இந்த லாங் டேர்ம் விசிட் பாஸ் அவன் இங்கே படிக்கிறதால தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ அவன் கிராஜுவேட் ஆக போகிறான். அதான் வேற வழி இல்லை, திரும்பவும் சீனாவுக்கு போகணும். ஏன் வேற வழி இல்லை? சிங்கப்பூரில் உனக்கு வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எடுக்கலாமே. அது சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், ஆனால் இது ஆங்கிலம் பேசுகிற நாடு. எனக்கும் அதிக படிப்பு இல்லை. எந்த நிறுவனமும் அவ்வளோ சுலபமாக எனக்கு வேலை அனுமதி பாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஏய் உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல? நீ சிங்கப்பூர் என்ன கல்யாணம் பண்ணனா நீ சிங்கப்பூர்லேயே தங்கிடலாமே. புருஷனை தேடுறது அவ்வளோ சுலபம் இல்லை. நீ கண்டுபிடிக்க வேண்டியது கணவனை, காதல இல்லை. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். உன்கிட்ட பணம் இருந்தா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு, புருஷனை கண்டுபிடிக்கிறது உட்பட. புருஷன்? ஆமாம், நான் என் கூட்டாளியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், அவன் ரொம்ப நல்லவன். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் என்னை தொடர்ந்து வற்புறுத்துனாங்க. எடி? இல்லை, என்னை அவனோட கூட்டாளிக்கிட்ட கூட்டிகிட்டு போனான். பேரு வேலன். ஹாய். ஏய் ஃபங்கி, இதுதான் என் ஃப்ரெண்ட் வேலன். இவன் உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவான். ஹலோ. ஹாய். வா, எடி சொன்னதை விட ரொம்ப அழகா இருக்க. உட்காரு உட்காரு. நன்றி. சாப்பிட்டியா? கொஞ்சம் சாப்பிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டியா? சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். இங்கே காஃபியும் சீஸ் கேக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்க்குறியா? அப்போ எனக்கு வெனிலா லாத்தி வேணும். எடி உன் நிலைமையை பற்றி சொன்னான். போலியா ஒரு சிங்கப்பூர் கணவரை ஏற்பாடு செய்கிறது நல்ல யோசனை. நாங்கள் சந்திச்சப்ப போலியான ஒரு புருஷனை பற்றி வேலன் விடாப்படியாக பேசினாரு. அப்போ நான் வேணான்னு தான் சொன்னேன். அவர் தொடர்ந்து பல மாசமாக என்னை வற்புறுத்திக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கடைசியாக வேற வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன். அது உண்மையான திருமணம் இல்லை, போலி திருமணத்துக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க. இந்த போலி திருமணத்தை எப்படி ஏற்பாடு செஞ்சீங்க? அது நான் இல்லை, என் கூட்டாளி எடி மூலமாக நடந்துச்சு. நாங்கள் 2 பேருமோ சின்ன வயசுலேருந்து பழக்கம். அப்புறம் எடி என் பணம் பிரச்சனைக்கு உதவி செய்கிறான்னு சொன்னான். அதனால் நான் சரின்னு சொன்னேன். அப்போ தான் போலியான திருமணத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். அந்த திருமணத்துக்கு 18,000 வெள்ளி செலவாகும்னு வேலைன்னு சொன்னார். ஏன் 18,000? தயார் செய்யறதுல நிறைய வேலை இருக்கு, நிறைய பொருட்கள் தேவைன்னு அவர் சொன்னார். பதிவை இணையத்தில் தான் செய்யணுமா. சைனாவிலிருந்து வந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சா எடி 8,000 வெள்ளி கொடுக்கறதா சொன்னான். வேலுன்னு ஒரு கூட்டாளி இருக்கிறதாமோ, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொன்னனால நான் ஒத்துக்கிட்டேன். ஹாய் ஃபிங்கி, இதுதான் உன் சிங்கப்பூர் கணவர் ஜேசன். ஹாய். உட்காருங்க. சரி, திருமண முன் அறிவிப்பை பதிவு செய்ய எவ்வளோ நாள் எடுக்கும்? கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். உன் பாஸ்போர்ட் எனக்கு வேணும், உன் ஐசி எனக்கு வேணும். இந்தாங்க. உங்கள் லேப்டாப்பை நான் போரோ பண்ணலாமா? முடியும். ஃபங்கி, கவலைப்படாத, இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். எங்கள் கிட்ட விட்டு நாங்கள் பார்த்துக்கணும். முடிஞ்சிருச்சு, திருமண அறிவிப்பை நான் பதிவு செஞ்சுட்டேன். அப்போ எங்கள் 2 பேருக்கும் இப்போ திருமணம் ஆயிட்டா? இல்லை, டேடி உங்கள் திருமணத்தை ஆன்லைன் பதிவு மட்டும் செஞ்சு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறவரை நாடி இருக்காரு. திருமணம் நடக்கிற நாளுக்காக காத்திருக்கணும். அன்னைக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் விசிட் பாஸுக்கு அப்ளை பண்ணணும். சரி, அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? 1 வாரம் ஆகும். நன்றி. பரவாயில்ல. அந்த பேமெண்ட் எப்படி?
இந்தாங்க, அதிகாரப்பூர்வ திருமணம் முடிஞ்சதும் மீதியை கொடுக்குறேன். சரி, நன்றி. முதல் சந்திப்புக்கு பிறகு எடி வேலனிடம் பேசினான். அதுக்கப்புறம் என்கிட்ட 2000 வெள்ளி கொடுத்தான். திருமண பதிவு நாள் அன்னைக்கு அவன் மீதி பணத்தை கொடுக்கறதா சொன்னான். உங்ககிட்ட எடி வேலனோட ஃபோன் நம்பர் இருக்கா? ஆமா, என் கைபேசியில் இருக்கு. ஹாய், ஃபொங்கே ஜேசன் திருமணத்தில் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. போலி திருமணத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த 2 பேர் சூ யாங்ஷேன் என்ற வேலண்ட். அவர் மேலே ஏற்கனவே மது குடிச்சிட்டு கார் ஓடின கேஸ் இருக்குது. அடுத்து எடியா, இவருக்கு நிறைய முன்னைய கேஸ் இருக்குது. கொள்ளை அடித்தது, கடன் பெற்றவங்களை தொல்லை செஞ்சது, லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுனது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. திருமண சான்றிதழில் அவங்க பேர் சாட்சிகள் இடம்பெற்றிருக்கு. எடி ஜேசனோட சாட்சி, வெலன் ஃபெங்கியோட சாட்சி. அவங்க தொழிலுக்கு புதுசாக இருக்கணும், இல்லைன்னா ஏன் சாட்சியாக தங்களோட பேரையே பதிவு செய்யணும்? அதை நம்ம நாளைக்கு கண்டுபிடிக்கலாம். அவங்க 2 பேரையும் நாளைக்கு இங்கே வர சொல்லியிருக்கேன். தெரியா, சாங் ஃபொங்கிய ஜேசன் திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. இது அவங்க கல்யாணம். ஆனால் உங்கள் பேர் அவங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் இருக்க. நீங்கள் ஜேசனங்கோட சாட்சி. ஆமாம், அவன் சாட்சியாக இருக்க சொன்னா, நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு சாங் ஃபொங்கியாவையும் ஜேசனங்கையும் திருமணத்துக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும், ஆனால் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் இல்லையே. ஜேசனங் நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்தே நண்பர்கள்னு சொன்னார். ஆமாம், ஜேசனும் நானும் நல்ல கூட்டாளிங்க. ஆனால் சாங்ஃபங்கி எனக்கு அவங்கள அவ்வளோவா தெரியாது. பார்த்தவங்க அவ்வளோதான். அவங்க கல்யாணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உங்கள் பேர் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் இருக்க. சாங் ஃபொங்கியோட சாட்சி நீங்கள் அவங்களோட திருமண பதிவு நாள் அன்னைக்கு அங்கே இல்லையா? ஓ, அதுவா? நான் சாட்சியாக இருக்க உதவி செஞ்சேன். அப்போ நீங்கள் திருமண பதிவு நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்கள பார்த்து பேசவே இல்லையா? இல்லை, நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. அப்போ ஜேசன் அவரோடையும் க்ளோஸ் இல்லை. அப்போ உங்களுக்கு நெருக்கமே இல்லாதவங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருந்து உதவி பண்ணியிருக்கீங்க. அவங்க உதவி கேட்டாங்க, அதனால நான் உதவி செஞ்சேன். இதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா? ஓ, அங்பாவா? திருமணத்தில் உதவி செய்கிற எல்லாருக்குமே அங்பாவை கொடுப்பாங்களே, அது பாரம்பரியம். 7000 வெள்ளி அங்பாவா? இல்லை, அது அவ்வளோ இல்லை. சாங் ஃபொங்கிய வேலண்ட்டுக்கும் உங்களுக்கும் மொத்தம் 15000 வெள்ளி கொடுத்ததா சொன்னாங்க. திருமணத்தை ஆன்லைனில் பதிவு செஞ்ச நாள் அன்னைக்கு அவங்க வேலனுக்கு 3000 வெள்ளியும் ஜேசனுக்கு 2000 வெள்ளியும் கொடுத்துருக்காங்க. திருமண நாள் அன்னைக்கு அவங்க உங்ககிட்ட 10000 வெள்ளி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஜேசனுக்கு 6000 வெள்ளி கொடுத்தீங்க. அது ஒருத்தர் சொன்னது. ஜேசனோ ஃபொங்கியோவோ சொன்னதும் ஒத்து போத. திருச்சு, உங்களுக்கு அவங்கள அவ்வளவா தெரியலன்னு சொல்கிறீங்க. அவங்களோட போலி திருமணத்தில் நீங்கள் உதவி செய்யலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் சாங் ஃபொங்கியூ நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லணும்? ஏன்னு எனக்கு தெரியாது. இன்னும் இருக்கு மிஸ்டர் சூ. ஜேசனங் அவங்க சொன்ன விவரங்களை சரின்னு சொல்கிறாரு. அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? எடியா, வசதிக்காக திருமணத்தை ஏற்பாடு செஞ்சதுக்கு உங்களை கைது செய்கிறோம். சூ யாங்ஷிங், வசதிக்காக திருமணத்தை ஏற்பாடு செஞ்சதுக்காக உங்களை கைது செய்கிறோம். தயவுசெய்து எந்திரிச்சு சுவத்தை பார்த்து நில்லுங்க. ஜேசன் அங் வே கியாங் வசதிக்காக ஒரு திருமணத்தை செய்து கொண்டார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு 6 மாதம் 6 வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சாங் ஃபெங்யூ வசதிக்காக ஒரு திருமணத்தை செய்து கொண்டார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு 3 மாதம் 2 வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூ யாங்ஷிங் வசதிக்காக செய்யப்படும் திருமணத்தை ஏற்பாடு செய்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு 8 மாதம் சிறையும் 3000 வெள்ளி அபராதமும் தண்டனையாக விதிக்கப்பட்டன. எடி யாப் ஜுன்யன் வசதிக்காக செய்யப்படும் திருமணத்தை ஏற்பாடு செய்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு 8 மாதம் சிறையும் 2000 வெள்ளி அபராதமும் தண்டனையாக விதிக்கப்பட்டன. நீங்கள் சற்று முன்னர் பார்த்த வழக்கில் வெளிநாட்டு நபர் ஒருவர் நீண்ட நாள் வருகைக்கான அனுமதி சீட்டை பெற்று சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கு வசதி செய்து கொடுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குடிநுழைவு சோதனை சாவடியை சேர்ந்த அதிகாரிகளின் அயராத உழைப்பால் அந்த 4 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அதிகாரிகள் தீவிர புலன் விசாரணை, கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த மோசடி திருமணத்தை கண்டுபிடித்தனர்.
சமீப காலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோசடி ஆசாமிகளிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வரும். பாதிக்கப்பட்டவர்களின் கணக்கு அத்துமீறி பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்றும், அவர் அண்மையில் ஏதும் பொருள் வாங்கினாரா என்றும் கேட்பார்கள். பாதிக்கப்பட்டவர் தான் ஏதும் பொருள் வாங்கவில்லை என்று சொன்னால், வாங்கிய பொருளை ரத்து செய்ய அவரின் கடன் பற்று அட்டை எண் அல்லது பணம் கழித்து கொள்ளும் அட்டையின் எண், ஒருமுறை வரும் மறைச்சொல் போன்றவற்றை கொடுக்கும்படி அதன் பிறகு பணம் திருப்பி கொடுக்கப்படும் என்றும் மோசடி ஆசாமிகள் சொல்வார்கள். சில வழக்குகளில் மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு மின் அஞ்சலை அனுப்பி வைத்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு பக்கத்துக்கு சென்று பணம் கட்டும் முறை, முகவரி போன்ற விவரங்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்வார்கள். அந்த தகவலை கொடுத்ததும் அவர்களின் அனுமதியின்றி கடன் பற்று அட்டை அல்லது பணத்தை கழித்து கொள்ளும் அட்டையில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதை பாதிக்கப்பட்டவர் அறிவார். உங்களை இதுபோன்ற மோசடிகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள பின் கூறப்படும் குறிப்புகளை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து அழைப்பை எதிர்பார்த்திருந்தால் தவிர கூட்டல் குறியீட்டோடு வரும் அழைப்புகளை ஒருபோதும் எடுக்க வேண்டாம். எப்போதும் அழைப்பவரின் அடையாளத்தை அதிகாரப்பூர்வ இணைய பக்கம் அல்லது நபர்களிடம் உறுதி செய்து கொள்ளவும். வங்கி தகவல்கள் அல்லது ஒருமுறை வரும் மறைச்சொல்லை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மோசடியான பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருந்தால் உடனே வங்கியிடம் புகார் செய்து அந்த கடன் பற்று அட்டை அல்லது பணம் கழித்து கொள்ளும் அட்டையை ரத்து செய்து விடுங்கள். இணைய முகவரி தொடர்பு பக்கங்கள் உண்மையானவையா அல்லது போலியானவையா என்பதை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். நம்மையும் நம் அன்பிற்குரியவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள துடிப்பான நடவடிக்கையை எடுத்து மோசடியில்லா சமூகமாக இருப்போம். உங்களுக்கு ஏதும் ஆலோசனை தேவைப்பட்டால் தயவுசெய்து மோசடிகளுக்கு எதிரான உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அந்த எண் 1800-722-6688 அல்லது www.scamalert.sg இணைய பக்கத்தையும் நாடலாம். இன்றைய குற்ற கண்காணிப்பின் நிறைவை எட்டியிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஏஎஸ்பி சிந்து. அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்களின் பங்கை தொடர்ந்து செய்யுங்கள். வணக்கம்.